சாதம் எப்படி பண்ணுறேன்ட்டு. ஆக்சுவலாக சாதம் வந்து ஏற்கனவே பண்ணது இருக்குது. இந்த சாதம் வந்து பழைய சாதம் நேற்று நைட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்குது. இப்போ இது வந்து நல்லா கெட்டியாக இருக்குல்ல, அதனால் குழ குழன்னு ஆயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. அது வந்து மாடுக்கு தான் வைப்போம் நம்ம. தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப நொசிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு சரியாக இருக்காது, வாமிட் வந்துடும். ஓகேவா? அதனால் இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குல்ல, அதை இப்போ வந்து நம்ம சாப்பிட்லாம். கலர்லாம் கூட டர்ன் ஆக வெள்ளையாக தானே இருக்குது ரைஸு சாப்பாடு. ஓகேவா? இப்போ இதோட வந்து நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த இது இருக்குது, பொடி, பருப்பு பொடி இருக்குது. இந்த ட்ரை இதையே இந்த மாதிரி இது கிடைக்குதுல்ல, கருவேப்பிலை, இதை கூட நம்ம வந்து காய வச்சதை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதோட நான் வெறும்னா இதை மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் வேண்டிய அளவு இந்த எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டேன். ஏன் எண்ணெய் ஊற்றிட்டேன்னா, இந்த சாப்பாடு வந்து மிக்ஸ் பண்ணும் போது அது ஈஸியாக இருக்கும். இதில் நான் ஏற்கனவே உப்புலாம் போட்டு தான் வச்சுருக்கேன். இது வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணாம். வெறும்னா இதை இட்லி பொடியாகவும் நான் சொல்வேன், இது வந்து பருப்பு பொடினும் சாப்பிட்லாம். ஓகே, சில மசாலா மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வேணும்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வெந்தயம் அந்த மாதிரிலாம் எதையாவது ஒன்று போட்டு, இட்லி பொடி மாதிரி வேண்டாம் அப்படின்னா இதை வந்து நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிடலாம். ஓகே, டேஸ்ட் வந்து அந்தளவு தான் இருக்கும். தால் எந்த தால் வேணாலும் யூஸ் பண்ணலாம். முன்னோடது தூர் தால், அதுக்கப்புறம் வந்து ஊரத் தால் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்கள்ல. ஸோ சிறு பருப்பு, பெரிய பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, எந்த பருப்புனாலும் நம்ம வந்து ட்ரை ஆக்கிட்டு அதை இந்த மாதிரி அரைச்சிட்டு நல்லா ட்ரை ஆக்கின பிறகு, எப்படி ட்ரை ஆனால் கொஞ்சம் வெயிலில் வச்சு ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் இதுலேயும் வறுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இதை சாம்பார் வைக்கிற டைம்லாம் நம்மளுக்கு இது வந்து மிச்சமாகும். இதை வந்து நான் இதோட அப்படி ஆட் பண்ணேன். புளிய சாதம்லாம் நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இது வந்து வெறும்னா பருப்பு சாதம். பருப்பு சாதமே இவ்வளோ வேண்டான்னா கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுட்டு தயிர் சாதம் வேணுன்னா தயிர் சாதம் சாப்பிடும், இல்லை ரசம் சாதம் சாப்பிட முடியும், ரசம் சாதம்னா ரசம் சாதம் சாப்பிடும். பட் நான் இதை வந்து இதோட எல்லாத்தோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சாதமும் நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி வேணும்னா இது உள்ள இப்படி போட்டு அது கொஞ்சம் லேசாக சூடு பண்ணிக்கோ, இல்லைன்னா அப்படியே ஒட்டிக்கும். சும்மா இதை வந்து நம்ம இப்போ வந்தால் ஓகே.